ஐயா உங்க பேருங்கய்யா? ஏபி. ஏபி தான் உங்க பேரா? உங்க தங்கச்சி எல்லாம் போட்டா சிடின்னு வைப்பாங்களா? என்ன இது ஒண்ணும் புரியலையா? உங்க பேருயா? விக்னேஷ். விக்னேஷ். அது மாதிரி வைங்க. விக்னேஷ், குமார், கணேஷ் அது மாதிரி வைங்க. உங்க பேரு? பாலாஜி. பாலாஜி பத்தியா? வணக்கம். நந்தினி. ஆ? நந்தினி. நந்தினியா? ஓகே. ஹலோ ஹாய். உங்க பேருங்க? விக்னேஷ். நீங்க என்ன வாசிக்கிறீங்க? வயலின். ஓகே. யார் பண்ணி? நீ எல்லாம் ஷேர் ஆட்டோ ஆட்டோலாம் வர்றது கஷ்டம் போல. நிகழ்ச்சி முதல்ல டிஸ்மேண்டில் பண்றீங்களா இல்ல தலையில தூக்கி தான் போவீங்களா? என்ன ஐட்டம் இது? டபுள் பேஸ். டபுள் பேஸா? ஓகே. உங்க பேரு? அனிஷ் பிராங்க்லின். ஓகே. ஹலோ இது பேர் என்னங்க? செல்லோ. செல்லோ. செல்லோன்றாங்க என்ன? தேங்க்யூ. தேங்க்யூ செல்லம். நானுமே எனக்கு ரொம்ப யாராவது பிடிச்சா செல்லம் தான் கூப்பிடுவேன். ஆமா ஆமா. சரி ஓகே. உங்க பேரு? வைஜு. வைஜு. ஓகே. வைஜெயந்தியா? வைஜுன்னு கூப்பிடு. செல்லமா வைஜுன்னு கூப்பிடலாம். நீங்க உங்க பேரு? அனிருத் அவர்கள் எந்த ஒரு மிருகத்தை செல்ல பிராணியா பெட்டா வளர்ப்பார்? ஆப்ஷன்ஸ் ஆர் காட்ஸில்லா, கிங் காங், அனகோண்டா. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. ஓகே. கொடுங்க. கிங் காங் கரெக்ட் தான். நீ என்ன எழுதிருக்க? இவன் அனுராதான்னு எழுதிருக்கான். ஒண்ணும் அனுராதா மேடம். மேடம் என்ன மேடம் உங்க பேர் எழுதிருக்கீங்க? எதனால அனகோண்டா? வாட் ரீசன் யூ சஜஸ்ட்? இல்ல டைனோசரும் கிங்காவும் பெருசா இருக்கும். அனகோண்டா சின்னதா இருக்கும். அனகோண்டா 6 அடி இருக்குமா? பார்த்த நீ எந்த ஊர்ல அனகோண்டா இவ்வளவு இருக்கு? இல்ல கீழ தானே இருக்கும். அதெல்லாம் நம்ம தலை மேல ஹைட்டா இருக்கும்ல. அதனால ஓ இதுனா வீட்டுக்குள்ளே வளர்த்துக்கலாம். ஓகே விடுறா இவன்ட்டல நீ பேசணும்னு வெச்சுக்கோ. எந்த ஒரு பிராணியை அவர் வளர்ப்பாரு அவர்ட்ட கேட்டலாம். சின்னதா இருக்குமா அது வீட்டுக்குள்ள வளர்த்து பாப்பியா? அனிருத்துக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோயின் யார்? அனிருத்துக்கு ரொம்ப பிடிச்ச தமிழ் ஹீரோயின் யார்? ஓகே. தம்பி எழுதிட்டாரு. தம்பி நயன்தாரா எழுதிருக்காரு. நயன்தாரா எழுதிருக்காங்க. ஐஸ்வர்யான்னு எழுதிருக்காரு தம்பி. சமந்தா. சமந்தா. நயன்தாரா எழுதிருக்காங்க. இதெல்லாம் தெளிவா இது. கிங்காங் மட்டும் தப்பா எழுதுனா. ஓகே. ஓகே. சோ அனிருத் அவர்கள் விஜய் டிவில சூப்பர் சிங்கரை தவிர்த்து எந்த ஷோவை அதிகம் விரும்பி பார்ப்பார்? ஓகே. சோ ஆதித்யா அவர்கள் குக்குத்து கோமாளி என்று எழுதிருக்காங்க. இவங்களும் குக்குத்து கோமாளி எழுதிருக்காங்க. இது என்னது? அவ்வளவு ஃபுல்லா எழுத உங்களுக்கு டைம் இல்லையா? CWC. ஓகே. சூப்பர் சிங்கர் ரிப்பீட்டா? என்ன கன்றாவி இது? W மாதிரியா இருக்கு பாக்குறதுக்கு. எப்படி பாத்தியா? எப்படி வர்க் அவுட் ஆச்சு? அப்படிதான் எழுதணும். ஐயா நீங்க என்ன அப்ப நிகழ்ச்சி பாப்பீங்க? ஸ்டார்ட் மியூசிக். எல்லாரும் அவுட். I love you Anirudh sir. I love you so much. Thank you. நம்ம ஸ்பெஷலா என்ன பண்ண போறோம்? இந்த வாரம் என்ன பண்ணுவோம்னா ஆளுக்கு வாயில ஒரு புளிப்பு முட்டாய் போட்டு அதை யாரு சப்பி ஃபர்ஸ்ட் காலி பண்றாங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் செமிஃபைனல்ஸ் ரேஞ்சுக்கு கொஞ்சம் சீரியஸா எதிர்பார்க்கறேன். ஓகே. சரி ஓகே. நான் இப்போ அதுக்காக நான் எடுத்து வந்த ரவுண்டோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை கட்டுங்க மண்டையிலே கொட்டுங்க. வாவ் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்ப இதுக்கான ஆப்டா ஒரு ஆளை நான் கண்டுபிடிக்கிறேன். அவரை கூப்பிடணும், கண்ணை கட்டுறோம், மண்டையில கொட்ட விடுறோம். ஒரு பலத்த கைத்தட்டலோட நாங்களே உங்க பேரை சொல்லணுமா இல்ல எந்திரிச்சு வரீங்களா? இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த மாதிரி நடக்கும் தம்பி. அப்புறம் வேர்ல்டே உன் பேர் கூப்பிட போகுது பாத்துக்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த பேட்டில், பேரிங், பார்ட்னர் சூசிங் அதெல்லாம் பண்ண போறோம். உனக்கு யார் வேண்டாம்? இந்த கேள்வி எனக்கு வேண்டாம். ஒரு ரெஸ்பெக்டே இல்லாம இருக்க. கேப்பா உட்கார்ந்திருக்காரு, ரெஸ்பெக்டே இல்லாம பண்றாங்க. ஆமா இந்த நிகழ்ச்சி பின்னாடி இருந்து பாக்குறீங்க எப்படி நல்லா இருக்கா? நான் யாரும் பார்த்தது இல்ல அதனால கேக்குறேன். ஓகே ஃபைன். யார் உனக்கு போட்டி போட வரக்கூடாது பரத் ஞாபகம் இருக்கா? அபிச்சடன். அபிலாஷ் வேண்டாமா? அபிலாஷ் ஒண்ணு வேண்டாம் சொல்லிருக்காவ. வேணாண்ணா. அப்போ அபிலாஷ் உனக்கு வராரா இல்லையான்னு செக் பண்ணுவோமா? ஐயோ இந்த வேணாம் எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்துவாங்க ப்ளீஸ். ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க கொட்டுவாங்க, ரெண்டாவது ஒருத்தவங்க கொட்டுவாங்க, மூணாவது ஒருத்தவங்க கொட்டுவாங்க. அதுல வந்து யார் கொட்டினது உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நீ நினைக்கிறியோ அவங்கள நீ வந்து சூஸ் பண்ணலாம். யாரை நீ சூஸ் பண்றியோ அவங்க தான் உன்னுடைய காம்படிட்டர். சமஸ்சாயிண்டோ மனஸ்லாயோ மனசுல ஆயோ யார் அடிக்கிறது நம்ம ரொம்ப சூப்பரா இருக்குமோ ஆமா அவங்க கூட போட்டி. ஆமா நீ தான் சொல்லணும். ஓகே வாங்க மூணு பேர் வாங்க. ஒன் பை ஒன். ஓகே கொட்டு நம்பர் 1. முடிஞ்சு வெயிட் பண்ணு. வீங்குது. வீங்குது வா. ஐயோ. சரி அடுத்ததாக வந்து பார்த்தா இரண்டாவது கண்டஸ்டன்ட் வரார். ரெடி? ஓகே. வெரி சாஃப்ட். ஓகே மூணாவது நபர் வருகிறார். இதுவும் சாஃப்ட். சாஃப்ட்டா? ஓகே. 1 வேணுமா 2 வேணுமா 3 வேணுமா? அவ்வளவுதான் சிம்பிள். 3 ஓகே சரி 3 நீ யார் சூஸ் பண்ணிருக்கேன்னு பார்க்கலாமா? சரி நிமிஷம் கண்ணை கழட்டிடலாம்.
உன்ன லெஃப்ட் சைடுல 3 நிக்கிறாங்க. பின்னாடி திரும்பி பாருங்க. நீ உட்கார். ஒரு சின்ன டெக்னிக்கலா ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு. உட்கார். ஓ டெக்னிக்கல் மிஸ்டேக்கா? டெக்னிக்கல் மிஸ்டேக். உட்கார். திரும்பவும் ஒரு வாட்டி thank you. பண்றோம். உட்கார். ஓ திரும்ப ஒன் டைம். Thank you. ஓகே. கேமரால ஒரு டெக்னிக்கல் மிஸ்டேக்கால இப்போ பாருங்க உங்களோட தேர்ட் யாரா நின்னுட்டு இருக்காங்க அப்படின்றத பாருங்க. டெக்னிக்கல் மிஸ்டேக் தான் அபிலாஷ் இல்ல, அனு தான். நீ சூஸ் பண்ணது அனு தான். ஆனா அபியானா தானே நின்னுட்டு இருந்தாங்க. இல்லையே, அனு தான் நின்னுட்டு இருந்தா. என்னன்னா இதுல நான் முட்டாள் நினைச்சிட்டு இருக்கியா? ஓகே, சோ அனுக்கு பரத்துக்கு தான் வந்து போட்டி நடக்க போகுது. இதுல முதலாவதா பாடுறதுக்காக பரத் கன்ஃபியூஸ்ட் மேன் அங்க நின்று இருக்காரு. ஒரு பலத்தை கைத்தட்டல் கொடுத்துடலாம் பரத்துக்காக. பாக்கி 3 of you go back to your place. ஒரு ஆங்கரா நாங்க உங்க பேர் சொல்ல மாட்டோமே, உனக்கு கோவம்லாம் வரலையா? அதெல்லாம் பரவாயில்ல. என்ன பரவாயில்ல? ஒரு கண்டஸ்டன்ட்னா உங்க பேர் சொல்லி கூப்பிடுறது எங்க வேலை. அதுக்கு தானே நாங்க சம்பளம் வாங்குறோம். அது எப்படி நாங்க அப்படி பண்ணலாம்? ஆமால. ஒரு சீசன் ஃபுல்லா உன் பேரே நாங்க சொல்லல. என்ன நான் இன்னொரு வாட்டி போய் உட்கார்றேன். நேம் அவனை நம்ம கூப்பிடவே வேணாம். அவன் எப்படி பாடுறான்னு பாத்து. இப்போ நான் கூப்பிடுற மட்டும் பாரு. கூப்பிடவே மாட்டேன். உனக்கு பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது. யாரும் இங்க வராதீங்க. இது தடை செய்யப்பட்ட பகுதி. இங்க யாரும் வராதீங்க. யாருமே இங்க வரணும்னு அவசியமே கிடையாது. வரக்கூடாது. இங்க யாருமே வரக்கூடாது. அதுதான் ரூல்ஸ். கண்டுக்கவே மாட்டோம். யார் நீங்க? தம்பி. சாரி மாக்கப்பா. சாதாரண சாரி. பெண்கள்ட்ட சாரி கேட்கும்போது குழந்தை ஏதாவது கவிதை மாதிரியோ இல்ல gift மாதிரி கொடுத்து பார்த்தா அந்த மன்னிப்பை ஒரு பாடல் மூலமாக நீங்க சொல்றீங்களா சிறப்பாக இருக்கும் முத்து. பிரியங்கா அக்கா. நான் பரத். சாரி அக்கா. என்ன மன்னிச்சு விடுங்க. நீங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கீங்க அக்கா. என்ன பரத்? You look gorgeous. You look so stunning. Super Singer 8 ஓட டைட்டில் வின்னர். Let's give it up for Bharat, ladies and gentlemen. Yeah! Golden 50 lakhs வீடு போட்டோல காட்டுவோம் பாத்துக்கோ. போ போ. இந்த தடவை டைட்டில் வின்னருக்கு வந்து பார்த்தா வீடு தர மாட்டோம். அவங்க வீட்ல நாங்க வந்து ஒரு வாரம் தங்குவோம். ஓகே, வெரி நைஸ். அபிலாஷ், thank you so much. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. ஓகே பரத். இவன் எனக்கு இது பண்ணிட்டான், உனக்கு எதுவும் பண்ணலையே. எனக்கு எதுக்கு பண்ணனும்? என்கிட்ட பேசினாலே போதும். நான் பேசுறது அவனுக்கு புரிஞ்சாலே போதும். என்ன சமஸ்லாயோ? மனசுலாயோ. மனசுல ஆயோ. கழுவிடு என்ன? ஓகே, போலாமா? நான் கிளம்ப. கிளம்பு. கிளம்பிட்டான். வா போலாம். ஆல் தி பெஸ்ட் தம்பி. பெஸ்ட் ஆஃப் லக் தம்பி. நல்லா பாடு. நிச்சிட்டு நீ என்ன பண்ண போற? அத நீ சொல்லு ஃபர்ஸ்ட். ஒரு வாங்கி வீட்ல வைக்க வேண்டியதா. ஃப்ரீ டைம்ல ஊதிக்க வேண்டியதா. சார் எவ்வளவு சார் ரேட் இது? 1 lakh வரும். 1 லட்சம் ரூபாய். இத உடைச்சு வச்சிருக்க பத்தியா ஸ்டிக்கர்லாம் போட்டு. இது இந்த அடைச்சிக்ஸ்னா போட்டு குத்துவாங்களே அது மாதிரி. 1 lakh நினைச்சீனா? நான் பேசுறதுக்கு நீங்க ரிப்ளை அதுல அந்த மீடியா சாக்ஸ்ல பண்ணணும். நிக்கில் உங்களை பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க. நிக்கில் இங்க ஒரு 2-3 பொண்ணுங்க வந்து உங்ககிட்ட பேசணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. கலக்குது அவருக்கு. உங்களுக்கு இப்ப வரக்கூடிய மனைவி எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க? ஸ்லோ மோஷன்ல இருக்கணும் போல. கல்யாணம் ஆனவங்களோட வாழ்க்கை 5 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இப்போ உன்னி சார் கேப்பா சார் எவ்வளவு 25 27 சார் 27 இயர்ஸ் கல்யாணம் ஆகி இருக்கிற ஒரு மனுஷனோட வாழ்க்கை எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? என்ன சொந்தம் என்ன போனா என்ன வந்தா என்ன உறவுக்கெல்லாம் கவலைப்பட்ட ஜென்மம் நான் இல்ல. பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லே. உள்ள மட்டும் நானே உசிர கூடத்தானே நண்பன் கேட்டா வாங்கிக்குன்னு சொல்லுவேன். நண்பன் போட்ட சோறு நிதமும் தின்னேன் பாரு நட்பை கூட கற்பை போல எண்ணுவேன். சோகம் விட்டு சொர்க்கம் தொட்டு ராகம் விட்டு பாடம் விட்டு பாட்டு பாடும் வாரம் பாடி நாம் தான். காட்டுக்குள்ள மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான். கவலை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான்.